நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ, காவேரி கார்மெண்ட்ஸ். ஆமாங்க. டீல்ஸ் கம்பெனில இருந்து பேசுறோம். அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க? டீல்ஸ் கம்பெனில இருந்து பேசுறோம் மேடம். ஆர்டர் விஷயமா சார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரிங்க. சொல்லுறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஓகே மேம். ஓகேங்க. தேங்க் யூ. சரிங்க. ஹலோ ராமுவா? அமீர் தானே? டெஸ்ட் அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சிட்டேனே. இப்போ நேற்று அனுப்பிச்சிட்டேன். நேற்று அனுப்பிச்சிட்டியா? ஆமாம்மா, ஈவினிங்குள்ளே வந்து சேர்ந்துடும். 400 பீஸ் தானே? எஸ் எஸ், நீ கேட்ட மாதிரி 400 பீஸ் அனுப்பிட்டேன். தேங்க்ஸ் ராமு. எஸ். ரைட்டிஸ் இது காலி பாட்டில். எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? யாருன்னே? ஓ, குட் மார்னிங். என் மனசாட்சியா? இருக்க முடியாத, அது போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அப்படி பாக்குற? குடிச்சிட்டு வளர்றேன்னு பாக்குறியா? இப்பதான் தெளிவா இருக்க, போதையில தெளிவா இருக்க.
என்னடா சிரிக்கிற? சிரிக்காத. சிரிச்சா சிரிப்பெல்லாம் போயிடும். நானும் ராமுவும் பார்க்காத சிரிப்பா, சிரிக்காத சிரிப்பா. இப்ப இந்த மூஞ்சியில சிரிப்பே இல்லை. இல்லை. இந்த உலகத்துல நிலையானது ஒண்ணுதான். இதுதான் என் உடம்புல, இதுதான் வாயில, இதுதான் மூச்சுல, இதுதான் கையில, இதுதான் நிரந்தரமானது. இதுதான். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். என் தலைவர் கண்ணதாசன் எப்பவோ சொல்லியிருக்கார், ஒரு கோப்பையிலே ஏன் குடியிருப்பு, ஒரு கோலம்மா. என்ன பாட்டு பாருன்னு பாக்குறியா? நீ கொஞ்சம் ஊத்துக்க, பாட்டு தானா வரும். பா, பா, போச்சு. கீழே விழுந்து போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ எடுத்துட்டு வரேன். ஓகே, ஒரு நிமிஷம். அங்கப்ப என்னை பூட்டி வச்சிருக்காங்க. நீயாவது என்ன கம்பெனி தருவேன்னு நினைச்சேன். நீயும் போயிட்ட. என்ன பண்றது? நல்ல எடுத்து. ஒண்ணுமே இல்லை இதுல. இந்த வேலு வேற கரெக்ட் டயத்துக்கு வரமாட்டாரு. என்ன மாப்பிள்ள குடியும் குடுத்துருமா இருக்கீங்க போல இருக்கு. வெள்ள குடு குடு சீக்கிரம். என்னத்த குடுக்கறது? கோட்டா குடுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோ, இந்த விளையாட்டுலாம் வேணாம். என் கோட்டா கொடுத்து. நான் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் வேலு. இங்கதான் மிச்சம் மீதி இருக்கும், எடுத்து குடிங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்க பார், என்கிட்ட பணம் இல்லையே. பணம் தானே. இரு 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 இரு. பணம் ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரா? என்னது இங்கெல்லாம் போய் தேடாது? இருக்கிற பணத்தை தான் நம்ம சுத்திட்டுமே. அங்க என்ன இருக்க போகுது? வெறும் துணி தான். சுந்தரிகள் எல்லாம் இருக்கும். பணத்தை காணுமே. எங்க வச்சிருக்க? நல்லா தேடுங்க. அந்த பக்கம், அந்த பக்கம். இல்லையே. வேலு. என்ன மாப்பிள்ள? பணம் இல்ல வேலு. அதுக்கு வேலு, அங்க கூட பணம் இல்ல வேலு. எப்படியாவது வாங்கி கொடு. என்கிட்டயும் பணம் இல்லை. எப்படியாதுன்னு இவ்வளவு நாள் ஏன் வாங்கி கொடுத்த? இத்தனை நாள் இருந்தது, வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு இல்லைன்னு சொல்றேன். அப்படியே இந்த பிரபாவோட சேர்த்து வச்ச. நான் பிரபாவை மறக்கணும், ராமு மறக்கணும். மீன்குட்டிய மறக்கணும்டா வேலு. எனக்கு பாட்டில் ஒண்ணு தாண்டா தோண. எப்படியாவது வாங்கி கொடுறா. சும்மா தொல்லை பண்ணது ரூம்லயே கடணும். வேலு வேலு போகாத வேலு. வேலு வேலு இன்னைக்கு ஏமாத்திட்டான். குடிக்காம என்னால இருக்க முடியாது. ராமு, நான் உன்னை மறக்கணும்டா. மறக்காம என்னால இருக்க முடியாதுடா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ராமு, ராமு, என்னால மறக்க முடியலடா.
9 மணிக்குள்ள முடிச்சீங்கன்னா டியூஷன் டீச்சர் வீட்டில் காவி இருப்பா, போய் கூட்டிட்டு போய். சரிங்க. ஹலோ, ஆமா ராம் தான் பேசுறேன். நேற்றுக்கு அனுப்பியாச்சே. ஆமாம்மா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும். எஸ். ஸ்ட்ராங் காஃபி சாப்பிட்டேன்னா டயர்ட்னஸ் பறந்துடும். தேங்க்யூ. இந்த டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணும். பாரு, இங்க கட்டிங் சரியில்லை, இந்த ஓரத்தில் ஸ்டிச்சிங் சரியில்லை. டேக் ஓட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஆ? இது 100, இது 350, 2366, இந்த வெரைட்டி 600, எல்லாம் சேர்ந்து 10,000. இது ரொம்ப ஜாஸ்திங்க. இது நீங்க ஓகே பண்ணி வந்து கரெக்ட் வேணும் தானே சொன்னா. சரி, இந்த ஒரு தடவை விட்டுடுங்க. அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணி பேசலாம். என்னத்தை போய் உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசுறது. சரி கொண்டா. இதாங்க, இந்த ஒரு தடவை மட்டும். ஆ. ஏய், அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்ரீலதால அவ புருஷனை பத்தி ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான்னு பீத்திக்கிட்டால. நேத்து தான் பார்த்தேன், பஃபூன் மாதிரி இருக்கான். ஐயோ, அந்த மூக்குல ரெட் பெயிண்ட் அடிக்கல, அது ஒண்ணுதான் பாக்கி. எக்ஸாக்ட்டா அப்படியே இருந்தான். சகுந்தலா, குயில் குப்பத்துல சுத்தத்தை பத்தி டீச் பண்றதுக்கு ஒரு கேம்ப் பிளான் பண்ணிருந்தோமே. ஆமா. அது எப்போ? நெக்ஸ்ட் வீக்கு. என்னதான் நம்ம சோசியல் ஒர்க்குன்னு சேரி பக்கம் போனாலும் அங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்தா சகிக்க முடியல. வீட்டுக்கு வந்து டெட்டால் சோப்பு போட்டு குளிச்சாலும் ஒரு வாரத்துக்கு நம்மளை விட்டு சேரி வாட போகவே மாட்டேங்குதுடி. என்னதான் நம்ம கல்ச்சர், சுத்தம், சிவிலைஸ் பத்தி சொல்லி கொடுத்தாலும் ஜனங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க இல்ல? ஆனா உங்க வீட்டு வேலைக்காரிக்கு மட்டும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ண கத்து கொடுத்துருக்கடி. மாடு மாதிரி சலிக்காம வேலை பாக்குறா இல்ல? அவ மாடு மாதிரி தான், சாதாரண மாடு இல்ல, எருமை மாடு. எது பேசினாலும் அவளுக்கு உணர்ச்சியே வராது, ரியாக்டே பண்ண மாட்டா. Tell you something, hope you don't mind, your servant looks cute than you. இந்த மாதிரி ஆளுங்களை ஜாகிரதையா வாட்ச் பண்ணோம் பிரபா. உன் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து வரப்போ அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை செகண்ட் ஹேண்ட் ஆக்க போறா. சாச்சா, இவளே செகண்ட் ஹேண்ட் தான், இவ புருஷன் கூட செகண்ட் ஹேண்ட் தாண்டி. ஆமா, அந்த ஆள் என்ன பண்றா? எங்க வீட்டுல ஓசியில சாப்பிட்டுட்டு தண்டமா ஊற சுத்திக்கிட்டு இருக்கான். குயில் குப்பத்தை சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்றே. பாப்பா, குட்டி பிசாசு போகுது பாரு, கூப்பிடு. ஏய், இங்க வா.
இங்க வா, நான் அங்க என்ன பாக்குற? வா, இந்த குப்பையெல்லாம் அள்ளு. அள்ளுங்கறல்ல. வேலைக்காரி மக படிச்சுட்டு கலெக்டர் வேலைக்கு போற. பேக் ஓரமா வை. கவுன்ல போட்டுக்கம்மா. சீக்கிரம். காவேரி, உள்ள போ. கீழே போடு. பேக் எடுத்துட்டு போ. போல. Being a servant, how dare she is being like this? She doesn't have nothing respect in all. This is what happened person uneducated. Excuse me. Are you trying to tell me I'm uneducated and I don't know to respect people? Maybe I am. But just look at yourself. Just look at the way you're behaving. A little child. Do you know how to behave towards her? And you talk about education. Do you know what education teaches you? To understand and respect another person's feelings, which you failed to do just now. And next time, don't talk to me about education or respect. She to call me a second-hand woman. Listen, don't live in a glass house and throw stones on other people. And next time you want to talk to me, just mind your damn language. பாப்பா, பாப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னை பாராட்டிட்டு போறாங்களா? இப்ப புரியுது. உன்னை திட்டிட்டு தான் போயிருக்காங்க என்ன. யோகி, இங்க வாங்க. எதுக்காக என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, அந்த ஊரு, அந்த வாழ்க்கை, அந்த நினைப்பு எதுவுமே வேண்டாம் தானே நீங்க வந்திருக்கேன். எங்கேயோ இருந்து வந்து எனக்குன்னு வீடு, உறவுன்னு சந்தோஷமா ஒரு சின்ன வாழ்க்கை தொடங்கியிருக்கேன். உங்களை ஸ்ரீரங்கத்திலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை பார்த்தா சிரிப்பு வருது. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல, இல்ல நான் உயிரோட இருக்கிறதே உனக்கு வேண்டாம் சாமி. நான் பட்டதெல்லாம் போதும். பழைய ஊரு, உறவுல இருந்து காத்து கூட படாத தூரத்துக்கு நான் வந்து இருக்கேன். ஒரு சின்ன தோட்டத்துக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு சொந்தம்னு 2 பேர் இருக்காங்க. என்னால முடிஞ்சது செஞ்சேன். அவங்க சிரிப்புக்காக மட்டும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பாரு, மறுபடியும் என் பின்னாடி வந்து என் சந்தோஷத்தை கெடுக்காத, என் கூட்ட கழிச்சிடாத. எங்கே நாம் செல்லும் பயணம் இங்கு எவர்தானோ அறிந்ததோ? எங்கே நாம் செல்லும் பயணம் இங்கு எவர்தானோ அறிந்ததோ? கரைதானோ தெரியாது எங்கே போகுமோ?
வானத்தை நோக்கி ஒரு வண்ணத்து பூச்சி பறந்திட முனைந்ததுவே. கீழக்கரையில டைமண்ட்ஸ் கடத்தினதா ஒரு கும்பலை சேஸ் பண்ணி பிடிச்சத சொன்னாங்கல்ல, அந்த கும்பலை பிடிச்சது என் அண்ணன் தான். ஓ அப்படியா? ஆமா, ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்க அண்ணன் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சு அவங்கள புடிச்சிட்டாங்க. ஓ இஸ் இட்? பின்ன இது மாதிரி எவ்வளவோ கேஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஏசி ரத்னம் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆறாருன்னா கிரிமினல்ஸ்க்கெல்லாம் தொட நடுங்கும். அவனுக்கு எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாம அவனை உள்ள தூக்கி போடுற வரைக்கும் எங்க அண்ணன் தூங்கவே மாட்டாரு. பிரபா, பிரபா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் வனஜா. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. அதை யார்கிட்டயாவது சொல்லி தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ கிடைச்ச. என்ன விஷயம் சொல்லு. எங்கள் வீட்டில் ராமுன்னு ஒருத்தன் இருக்கான். 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாதவன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்தான் தெரியுமா? சின்ன ஜவுளி கடையில ஏதாவது ஆர்டர் கிடைக்காதான்னு இருந்தப்போ நீ எல்லாம் பழுசு பட்டு தைக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி அவனை துரத்தி அமிச்சிட்டாங்க. ஆனா எங்க இருந்தோ வந்த சாரதான்னு ஒருத்திய அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. அது எப்படி முடியும் வனஜா? சொல்லு, நீயே சொல்லு. நியாயமா பிசினஸ் பண்றவங்களால அவ்வளவு சீக்கிரமா பணம் சம்பாதிக்க முடியுமா? நாங்களும் ஜவுளி பிசினஸ் தானே பண்றோம். அதுவும் பரம்பரையா பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு நஷ்டம் வரும், இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? என்னோட சந்தேகம் எல்லாம் அந்த சாரதா மேலதான். ராமுவுக்கு ஒண்ணுமே தெரியாது. கார்மெண்ட் பிசினஸ்ங்கிற போர்வையில 2 பேரும் ஏதோ இல்லீகலா பிசினஸ் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு எப்படி சந்தேகம் வந்தது? 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நான் கிட்ட போனா உடனே பேச்ச மாத்திடுறாங்க. அப்போ ஏதோ தப்பு செய்யறாங்க தானே? எனக்கு என்ன பயம்னா, ஒரே வீட்டுல இருக்கிறதுனால போலீஸ் எங்களையும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுமே. அதான். ஆமாமா, இது பிரஸ்டீஜ் விஷயமாச்சு. எனக்கும் பயமா தான் இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத பிரபா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க நிஜமாலுமே கார்மெண்ட்ஸ் பிசினஸ் தான் பண்றாங்களா இல்ல இல்லீகலா ஏதாவது பிசினஸ் பண்றாங்களா நான் கண்டுபிடிக்க சொல்றேன். கொஞ்சம் ரஃபாவே விசாரிக்க சொல்லு. அவ ரொம்ப அழுத்தக்காரி, வாயே திறக்க மாட்டா. பாக்க அப்ராணி மாதிரி இருப்பா. எப்படிப்பட்டவளா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எங்க அண்ணனோட விசாரணை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? நீ சாரதா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. மற்றதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வனஜா. ஆனா நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஓகே ஓகே, அதெல்லாம் சீக்ரெட்டா இருக்கும். அப்போ நான் கிளம்பட்டுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை உள்ள தள்ளுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. தேங்க்ஸ் டி, வரேன். தைரியமா போயிட்டு வா பிரபா. இன்னைக்கு நடந்த இன்ஸ்பெக்ஷன்ல டிஇஓ நம்ம ஸ்கூலை பத்தி ரொம்ப நல்லபடியா எடுத்து சொல்லியிருக்காரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை கேட்டுட்டு கரஸ்பாண்டன்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம டீச்சர்ஸோட சின்சியாரிட்டி, டிசிப்ளின் தான் கரஸ்பாண்டன்ட் சொன்னாங்க. அதை நம்ம விடாம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சரியா? அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கணும்னு கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட முக்கியம், டெய்லி ஸ்பெஷல் கிளாஸ் கம்பல்சரி 1 hour வச்சே ஆகணும். அப்பதான் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. நீ சொல்றது கரெக்டா? ஆனா கிளாஸ் ரூம்ல எத்தனை பசங்க, ஒவ்வொரு ரூம்லயும் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால கரஸ்பாண்டன்ஸ் இன்னும் 2-3 பில்டிங் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களே வந்து போக முடியல, ஒரே டிராஃபிக் ப்ராப்ளமா இருக்கு. 1 hour நம்ம ஸ்கூல் கிட்ட 1 way பண்ணாதான் சரியா வரும். என்ன, நம்ம ஸ்கூல் ரோட பத்தி தானே சொல்ற? ஆமா, கார் பார்க்கிங் வசதி இல்லாதனால தான் இந்த பிரச்சனையே. இந்தா நீ கேட்ட புஸ்தகம். ரொம்ப தேங்க்ஸ். தியாகராஜ சுவாமிகளோட புஸ்தகம். உன் பிள்ளைக்கு நல்லா சங்கீதம் கத்து கொடுக்கணும். சரி ஜானகி, நான் வரேன். புஸ்தகம் பத்திரம். சரி ஜானகி. ஏய் மஞ்சுளா, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால இன்னைக்கு லீவ் போட்டேன். ஜானகி பார்க்க வந்தியா? ஆமா. போ, உள்ளதா இருக்கா. ஏய், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஜானகி, ஜானகி, நான் இங்க இருக்கேன்.
ஜானகி யாரு? மஞ்சுளாவா? ஆ இத வந்துட்டேன். சரி. ஏய் இங்க வாயே. அந்த தெருவுக்கு பின்னாடி தான் எங்க அண்ணன் வீடு இருக்கு. அப்படியா? மஞ்சுளா, ஆ. என்ன நீ ஸ்கூலுக்கு வரவே இல்ல? அவருக்கு திரும்பவும் கையில ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் வரல. என்னாச்சு? ஸ்டிச்சிங் ஆறலையா? ஸ்டிச்சிங் எல்லாம் ஆறிடுச்சு. டாக்டர் அவரை வெயிட்டான பொருட்கள்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அவர் எங்க என் பேச்ச கேக்குறாரு? நேத்து இப்படிதான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வண்டியை வெளியில எடுத்தாரு. கையில திரும்ப ப்ராப்ளம். ஐயோ, பார்த்து வண்டி ஓட்ட சொல்லு. சிட்டில டிராஃபிக் வேற அதிகமாயிடுச்சு. வீட்ல ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு வழியெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தா மறுபடியும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். சரிதான் ஜானகி, வேற என்ன பண்றது? அவரோட பொழப்பு அப்படி. காலையில போனார்னா ராத்திரி தான் வராரு. பஸ் எல்லாம் நம்பிட்டு இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகுமா? நமக்கெல்லாம் 2 வீலர் தான் சரி. அது சரி, இவங்க யாரு? இவங்களா? மாலதி, என் வீட்டு பக்கத்துல இருக்காங்க. உன்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்கேன். உனக்கு ஹெல்பிங் டெண்டன்சிஸ் ஜாஸ்தி, உன்ன மாதிரி கேரக்டர் இந்த உலகத்திலே பார்த்திருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இவ எப்பவுமே இப்படிதான் என்னை பத்தி எல்லார்கிட்டயும் அதிகமாவே சொல்லிட்டு இருப்பா. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சிட்டு இருக்கேன். இருங்க, காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம் ஜானகி. ஒரு அது வந்து என்ன மஞ்சுளா, என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு அக்கா பொண்ணுக்கு சீமந்தம். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து வீட்டில் ஒரே செலவு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எப்படியும் போயாகணும். அதான் கொஞ்சம் பணம் இருந்தா. அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்க போறியா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். சரி, இரு வரேன். என்ன மஞ்சுளா, நீ சொன்ன மாதிரி இவங்க இல்லையே, பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இதெல்லாம் வெறும் நடிப்பு. நான் மத்தவங்க கிட்ட போய் பணம் கேட்காம இவகிட்ட கேக்குறேன்னா காரணம் இருக்கு. வீடு நிறைய கொட்டி கிடக்குது. இதெல்லாம் வேற மாதிரி சம்பாதிச்சது. அதான் இப்ப பாத்தியே, உன் புருஷன் எப்படி இருக்காரு, அவர் கை எப்படி இருக்கு, அவர் உடம்பு எப்படி இருக்கு, இப்படிதான் கேட்டால தவிர என்னை பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டாளா? அவ கேரக்டரே இதுதான். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சேலரி வாங்கின உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பரவாயில்ல, நீ முதல்ல விசேஷத்துக்கு போயிட்டு வா. சரி. அப்புறமா பணம் வாங்கின விஷயத்த இப்போ வந்துட்டு போனாலும் சுந்தரி அவகிட்ட மட்டும் சொல்லிடாத. இல்ல, சொல்ல மாட்டேன். ஆமா, உன் பசங்க எங்க? 2 பேரையும் காணோம். விஜி காலேஜ்ல இருந்து இன்னும் வரல. கீதா டியூஷன் போயிருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவிய வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். நான் சொல்லல, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த உதவி வேணும்னாலும் நான் இவங்க கிட்ட தான் கேட்பேன். இவங்க கேரக்டரே தனிதான். வரேன். வரங்க. அந்த ஷிப்மெண்ட் ஆர்டர் எனக்கு வரணும். அது வரைக்கும் டென்ஷனாவே. என்னங்க இதெல்லாம் தூக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? கால் கையில விழுந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. சிரிப்பீங்க தான். கம்பெனில வச்சு செய்யலான்னு சொன்னது. நமக்கு முதல் கிடைச்சிருக்க ஆர்டர் அது. கம்பெனில வச்சு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான். பாப்பா, நம்ம மாப்பிள்ள தினசரி கோட்டாவை அதிகரிச்சு கேட்கிறாரு. எப்படி? காலையில குவார்டருக்கு பதிலா ஆஃப் வேணுமா, மத்தியானம் ஃபுல் வேணுமா, நைட் ஒரு ஃபுல் வேணுமா? பார்க்கலாம். பாப்பா, எதிர் போர்ஷன் கொடி பறக்குது போல இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அரை கம்பத்துல பறக்க போகுது பாரு. போஸ்ட் போஸ்டா? பாப்பா, நம்ம தான் போஸ்ட் இருக்கு வா. அட நீ வேற, இந்த அனாத ஆசிரமத்துல அட்ரஸ் சொல்ல ஒரே ஆள் நம்ம தான். வேற யாருக்கு வந்திருக்க போது? வா வா, வந்து கைது போடு வா. குடுப்பா பாப்பா, கழுத்து போடு. நீங்க தான் சாரதாவா? சாரதாவா? தம்பி, கொஞ்சம் நல்லா பாருங்க.
பிரபான்னு இருக்க போது இல்ல சாரதான்னு தான் இருக்கு. ஓ சாரதான்னு தான் இருக்கா? ஏதோ சின்ன தவறு நடந்து போச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எமாடி உங்களுக்கு தான் வந்திருக்கு, வாங்கிட்டு போங்க, நல்லா இருங்க. இங்க கையெழுத்து போடுங்க. என்ன லெட்டர் சாரதா? எதிர்பார்த்ததுதான். எஸ்எஸ் கம்பெனில இருந்து நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். நீ இங்க கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான். அதிர்ஷ்ட தேவதையே நீ தான் சொல்றேன்ல. சரி, யாராவது இதெல்லாம் வந்து பந்தம் கட்டிக்கலாமா? இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, நம்ம கம்பெனி தான் நம்பர் 1 இருக்க போகுது. ஆமா, ஹார்பருக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடுவா. குட்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஏங்க, நாளைக்கு காலையில வேன் வந்துடும், நீங்க கண்டிப்பா ஹார்பருக்கு போகணும். ஏன்னா ஷிப்பிங் டைம்ல குட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க. இது கரெக்டா பாத்துங்க. இதை நான் பாத்துக்கிறேன். வேலு, பாப்பா, என் ஃப்ரெண்டு வனஜாவுக்கு ஃபோன் பண்ணி நாளை காலையில ராமு கொண்டு போற வேன்ல பிரவுன் சுகர், கம்ப்யூட்டர் ஐட்டம்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லு. சொன்னா அவ அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர், எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவார். சாரதா, ஓட்டம் முடிய போது, கூடிய சீக்கிரத்துல களி தின்ன போற. ஏன் பாப்பா, இவ்வளவு புத்திசாலித்தனமான ஐடியாலாம் உனக்கு எப்படி வருது? பாப்பா, டெலிபோன் செலவுக்கெல்லாம் காசு இல்ல, கொடுத்தால் எல்லாருக்கும். என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? ஏன் பாப்பா, அந்த மோதிரத்தை கைட்டி கொடுத்தா செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சரி, நான் அக்கௌண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வண்டி நேத்து இறங்க. ஏய், அதெல்லாம் விடியா. போ 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 போ. சார் ஃபோன். ஹலோ, ஏசி பேசுறேன். சொல்லுங்க சார். TCW 2774 மஞ்சள் கலர் டெம்போயா? மஞ்சள் கலர் டெம்போ தானே? ஆமா ஆமா. ஓகே சார், மடக்கி புடிச்சிடு. மடக்கிறேன் சார். கவுடமாரியா? ஓகே சார். யோ, மஞ்சள் கலர் டெம்போ வந்தா விட்டுறாதீங்க. ஓகே சார். இந்த வண்டி நம்பர் 2774 தானே? ஆமா சார். போன தடவை கூட இந்த வண்டியில தான் சார் நீங்க சரக்கு எடுத்துட்டு போனீங்க. வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவர் சார், ஆனா இனிமே ரொம்ப நல்லா இருப்பீங்க. யோ, நிறுத்து. TCW 2774. யோ, இறங்கியா. ஏய், வண்டி ஆஃப் பண்றா. வண்டிக்குள்ள என்ன இருக்கு? கார்மெண்ட்ஸுங்க. கார்மெண்ட்ஸா? ஆமா, உனக்கும் கார்மெண்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? நான் தான் சார் கார்மெண்ட் பிசினஸ் பண்றேன். டெலிவரி பண்றதுக்காக ஹார்பர் போயிட்டு இருக்கேன். ஓஹோ. யோ கான்ஸ்டபிள், வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாரு. பார்க்க ஆள் சாதுவா இருக்க, ஆனா பண்றதெல்லாம் பெரிய வேலையா இருக்க. சார், நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல சார். ஓஹோ, அப்படியா? ஆமா, வண்டிக்குள்ள என்ன இருக்கு? பிரவுன் சுகரா இல்ல கம்ப்யூட்டர் குட்ஸா? என்ன பத்தி தப்பா நினைக்கிறீங்க, அது வெறும் துணிமணி தான் சார். சார், உள்ள வெறும் துணி தான் சார் இருக்கு. வெறும் துணியா? ஏசி வேற மாதிரி இல்ல சொன்னாரு. சரி சரி, வண்டியில ஏறு. வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு. ஸ்டேஷனுக்கு எதுக்கு சார்? எதுக்கா? எதுவா இருந்தாலும் காரணம் சொன்னதான் கேப்பியா? யோ, வண்டியில ஏறி ஸ்டேஷனுக்கு விடியா விடியா? நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். போனா யாருக்கு? வக்கீலுக்கா மந்திரிக்கா? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பண்ணிக்கலாம். வண்டியில ஏறு. யோ கான்ஸ்டபிள், ஏறிய வண்டியில. யோ ஜீப் அடியா. ஏன் பாப்பா, எவ்வளவு நேரம் தான் இந்த ஸ்வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கறேன். இரு, எனக்கு ஒரு ஸ்வீட்டான நியூஸ் வர வேண்டியது இருக்கு, அப்புறமா தரேன்.
ஸ்வீட் நியூஸ்க்காக காத்துட்டு இருக்கியா? சிவா என்னண்ணே? இங்க வா. போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வா. அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? உங்களுக்கு நல்லா தாடி வளருமாண்ணே? எது கேக்குற? அதில்ல, காதல தோல்வி அடைஞ்சா தாடி வளரும்ல, அதான் உங்களுக்கு இப்ப தாடி வளருதுன்னு பாக்குறேன். போய் காஃபி வாங்கிட்டு வா. போ போடா. ஹலோ, நான் ராம் பேசுறேன்பா. ராமண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம கார்மெண்ட் கொண்டு போன வேனை போலீஸ் பிடிச்சிச்சுப்பா. என்னது? நீங்க சரக்கு ஏத்திட்டு போன லாரி போலீஸ் பிடிச்சாங்களா? ஆமாப்பா. ஐயோ. D2 போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. சொல்லுங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன்? D2 போலீஸ் ஸ்டேஷன். D2 போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, சாதாரண சொல்லிடு. நான் சொல்லிடுறேன். நான் இப்போ சாந்தா கிட்ட போய் சொல்லிடுறேன். சரி, ஓகே, வச்சிடுறேன். சித்தி, தலைவலி எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு சித்தி. ஸ்கூலுக்கு மட்டம் போட்டதுக்காக அப்படி சொன்னல? இல்ல சித்தி, இத பாருங்க, தையலெல்லாம் வச்சிருக்கேன். சித்தி, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அத கணக்கு போட்டுட்டு இருக்கேன். நான் வேணா உங்களுக்கு கூட்டல் போட்டு கொடுக்கட்டுமா? வாங்குவ, போய் தூங்கு. இல்ல, நான் இங்கே இருந்து சரதாக்கா. பாக்குறேன். ராமண்ணா இப்போ ஃபோன் பண்ணாரு. அதோ ஸ்வீட் நியூஸ் வந்துருச்சே இப்ப கூட. சரக்கு ஏத்திட்டு போன அவர் லாரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சா? D2 போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் ஏதாவது அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன் பாப்பா, அதான் சித்தியும் ஓடி போச்சா, இப்பயாவது கூட சாப்பிடுறேன். இரு, முக்கியமானவங்களுக்கு கொடுக்கணும்ல. யாருக்கு பாப்பா? ஏய் காவேரி, இங்க வா. ஓஹோ, பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கா? நாம வெறும் விட்னஸ் தானே, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். வாமா, வாங்கிக்க. புடி. ஏன் பாப்பா, அப்பங்காரன் அரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்வீட்டு, இப்ப சித்திக்காரி ஓடி இருக்காளே அவளையும் தான் அப்படி சொல்லுவாப்பா. இன்னொரு ஸ்வீட்டு கூட இந்தா. போ, ஓரமா உட்காந்து சாப்பிடு. இதான் உன் வாழ்க்கையில சாப்பிடுற கடைசி ஸ்வீட். இனிமே எது சாப்பிடனாலும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். போ. ஆனா அத குழந்தைக்கு ரோஷத்தை பாரு, பார்க்காத. போ பாப்பா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. பியச்சு ஸ்வீட்டை கூட பாடா. சொல்லு, சொல்றா. அந்த வீட்ல திரும்ப நகை எங்கடா ஒளிச்சு வச்சா? சார், எனக்கு தெரியாது சார், நான் எடுக்கல சார். யோ கான்ஸ்டபிள் சார், இவனை கூட்டு போய் அங்க உட்கார வை. அப்புறம் வந்து முட்டி முட்டி தடவி சாடாங்க. சார், இதெல்லாம் வெளியூருக்கு அனுப்பணும். டைம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல சார். யோ, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏசி ரத்னம் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்க. சார், நீங்க சொன்ன வண்டியை மடக்கி பிடிச்சிட்டேன். இந்த ஆள் தான் வண்டிக்குள்ள இருந்தாரு. இதெல்லாம் வண்டியில இருந்தது. அப்படியா? உண்மையதான் சொன்னா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்ட்டான் சார். கேட்டா இதெல்லாம் துணின்றான் சார். இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சார், கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சு இப்பதான் முதல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். 10 மணி ஷிப் போயிட்டா பட்டப்பாடெல்லாம் வீணா போயிடும் சார். அப்படியா? இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு காட்டு. துணியில ஒவ்வொரு மூலையும் நான் பார்க்கணும். பிரிச்சா பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். யோ, பிரிக்காம உள்ள இருக்கிறத பாக்கிறதுக்கு சாருக்கு என்ன ஞான கண்ணா இருக்கு? தபார், ஒழுங்கா நீயே பிரிச்சா மறுபடியும் அடிக்கலாம். ஆனா நான் பிரிச்சேன், நீ சொன்னிய துணி, அதெல்லாம் நூல் கண்டாதான் வெளியே வரும். தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. 30 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பகவான் இப்பதான் கண்ணு முடிச்சிருக்காரு. இன்னொரு தடவை முயற்சி பண்றதுக்கு என் உடம்புல பலமும் இல்லை, மனசுல தெம்பும் இல்லை. சார், இவர் சொல்றதெல்லாம் உண்மை சார். ரொம்ப நல்லவர் சார். இவரை விட்டுருங்க சார். அனஸ்ராஜ், யோ வாயா. யாரியா நீ? உனக்கு லாபத்துல பங்கு தரேன் சொல்லிருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ஏன் சப்போர்ட் பண்ற? வாயா. பாவம், அவரையே சார் அடிக்கிறீங்க? அவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் இருக்கு. சாரை பத்தி உனக்கு தெரியாது. அவர் விசாரிக்க ஆரம்பிச்சாரு, அப்புறம் எல்லா உண்மையும் தன்னால வெளியே வரும்.
ஆமா எந்த ஊர் நீ? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கமா? Honest Raj, don't waste the time. Open the box immediately. எஸ் சார். கொஞ்சம் நிறுத்துங்க. நீ யாருமா? நான் அவர் வைஃப் சாரதா. என்னைய பார்த்துட்டு இருக்க? பிரியா. இந்த பாருங்க, இந்த பண்டில்ஸ் யாரும் பிரிக்க கூடாது. நீ யார் ஆர்டர் போடுறதுக்கு? கமிஷனரா? கமிஷனர் தான் சொல்லணும்னா நான் அவரை சொல்ல வைக்கிறேன். நான் திரும்பி வர வரைக்கும் இது யாரும் பிரிக்க கூடாது. பிரிச்சா என்ன செய்வ? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.